அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 10 பகுதி 1. நீங்க நம்புறீங்களா? கேட்டார் வேரா. வரவேற்பறையின் அகலமான ஜன்னல் திட்டில் இவரும் பிலிப்பும் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். வெளியே மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. கொத்து கொத்தாய் வந்த சூறைக்காற்று பேயாய் அலறி ஜன்னல்களின் மீது முட்டிக் கொண்டிருந்தது. பதில் சொல்லும் முன் பிலிப் லாம்பர்ட் தனது தலையை கோழி போல் மெல்ல இப்பக்கமாய் திருப்பி பார்த்தான். பிறகு பேசினான். நம்மள ஒருத்தன்தான் அதுன்னு வார்கிரேவ் சொன்னது சரின்னு நினைக்கிறேனா? இதுதானே விஷயம். ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன் என தனக்குத்தானே சொல்லி கொண்ட பிலிப் மெதுவாய் பதில் தந்தான். சொல்றது கஷ்டம். தர்க்க ரீதியா பார்க்க போனா அவர் சொல்றது சரிதான். அப்படியே இருந்தாலும் கூட வேரா அவன் நிரப்பும் முன் வார்த்தைகளை பின்வருமாறு நிரப்பினார். அப்படியே இருந்தாலும் கூட இது கோமாளித்தனமா இருக்கு. இது மட்டும்தானா என முகசேஷ்டை செய்த பின் பிலிப், இங்கே எல்லாமும் தான் கோமாளித்தனமுமா இருக்கு என்றான். ஆனா வேரா மார்கரெட்டுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு விஷயத்துல மட்டும் துளியும் சந்தேகம் கிடையாது. விபத்து, தற்கொலை, இந்த இரண்டுக்கும் இனி இடம் கிடையாது. இது கொலைதான். நிச்சயமா 3 கொலைகள் இதுவரை. வேராவுக்குள் நடுக்கம் உண்டானது. படு பயங்கர கனவு போல இருக்கு. இது போன்ற கொலைகளெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது என்றான் பிலிப். வேராவை புரிந்து கொண்ட தோணியில், பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, இப்ப அரைக்கதவு தட்டப்படும். கொறிக்க ஏதாவது உணவு கூடவே சுட சுடைய டீயும் வரும். வேரா புத்துணர்ச்சியாய், ஆஹா, அது நடக்கணும், நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் என்றார். பிலிப் லாம்பர்ட் ஆழ்ந்து வெறுமையில் சொன்னான். ஆனா அதுதான் நடக்காது. நாம எல்லோரும் கனவுல மிதந்துக்கிட்டு இருக்கோம். நம்மை நாமே சத்தியமா பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கோம். வேரா குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டார். அது அவங்கள ஒருத்தர் தான். அப்படின்னா அது யாரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன, நம்ம 2 பேரையும் சந்தேகப்பட்டியிலிருந்து நீக்கி விலக்கிட்டா போல தெரியுது. அதுவும் சரினே படுது. நான் அந்த கொலைகாரன் கிடையாது என்பது எனக்கு சர்வ நிச்சயமா தெரியும். உங்க மனநிலையில் ஏதோ பாதிப்பு இருக்கிற மாதிரி வெளிப்படையா எனக்கு ஒண்ணுமே தெரியல வேரா. நான் சந்தித்து பற்பல புத்தி சுவாதீனம் மிக்க சராசரி பெண்களைப் போலதான் நீங்க எனக்கு தெரியுறீங்க. உங்களுடைய புத்தி கூர்மைக்கு இணையா வேற ஒன்றும் கிடையாதுன்னு என்னால பந்தயம் வைக்க முடியும். முறுக்காய் சிரித்து கொண்ட வேரா நன்றி என்றார். ஹே, அவ்வளோதானா வேரா? நான் வான் உயர உங்களை தூக்கி வச்சதுக்கு கைமாறா நீங்க எனக்கு திருப்பி ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? வேரா தயங்கினார். பின் பேசினார். மனித வாழ்க்கை, மனித உயிர், இதையெல்லாம் ஒரு புனிதமான அம்சமா நீங்க பார்ப்பவர் கிடையாது. நீங்களே சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இவ்வளவு கொடூரமா உங்களை நீங்களே அறிமுகம் செஞ்சுக்கிட்டு இருந்தா போதிலும் உங்களை அந்த கிராம்ஃபோன் தட்டில் ஒலித்த குரலா நினைச்சு பார்க்க என்னால் முடியல. சரியான கணிப்பு வேரா. நான் 1 or 2 கொலை பண்ணினா அவற்றிலிருந்து எனக்கு என்ன வரவு இருக்கும் என்கிற ஒரே இலக்கை மனசில் வச்சுக்கிட்டு தான் செய்வேன். இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வரவழைச்சி கூண்டோடு சொர்க்கலோகம் அனுப்புறது என் வழி கிடையாது. இது ஒரு ஆபத்தான மூளை நிறைவேற்றிருக்கும் ஒரு வெறி. நல்லது வேரா, நம்ம 2 பேரையும் தள்ளி வச்சுட்டு மீதம் இருக்கிற 5 பேர் மேலே கவனத்தை செலுத்துவோம். அவங்களில் யார் அந்த அன்னோவன் சொல்கிறேன். ஆனால் வெறும் யூகம்தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் தயக்கம் இல்லாமல் வார்கிரேவை தான் சொல்வேன். ஓ, வேரா ஆச்சரியமடைந்து விட்டது போல் தெரிந்தது. ஒரு சில நிமிடங்கள் யோசித்து விட்டு பிறகு ஏன் என்றார். விளக்கிறது கஷ்டம். அப்படி வேணும்னா சொல்லலாம். அவர் ஒரு வயசானவர். தவிர சட்டத்திட்டங்களை கையில் வச்சுக்கிட்டு நீதிமன்றங்களை பல வருடக்கணக்காய் வழி நடத்துகிறார் என்னும் வகையில் என்ன சொல்ல வரேன் தெரியுதா?
மாதக்கணக்காய் வருடக்கணக்காய் ஒருவரின் வாழ்வை நிர்ணயிப்பது மட்டும் சாவை நிர்ணயிப்பது, இந்த இரண்டையும் செய்த ஒரே தெய்வமா அவர் இயங்கியிருக்கார். அனைத்துக்கும் மேலான சக்தியா, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியா அந்த மமதை. அவர் மூளைக்குள் வைரம் பாய்ந்து இறங்கியிருக்கலாம், இறங்கியிருக்கும். தானே உலகின் கர்த்தா, சர்வ வல்லமை வாய்ந்தவன் என்று தன்னைத்தானே ஆக்கிக் கொள்கிறார் வார்கிரேவ். பிறப்பும் இறப்பும் தன் செயல் என்னும் விபரீதம் அவருக்குள்ளே புகுந்துடுது. இந்த குரூர மனம் அவர் மூளையை பிசக்க வச்சிருக்கலாம். அதனால் மேலும் ஒரு படி ஏறி உச்சிக்கு போய் ஒரு அசாதாரண ஜட்ஜாக எழுந்திருக்கலாம். வேரா மெதுவாக சொன்னார். ஆமாம், இதுவும் சாத்தியம்னே எனக்கு படுது. நீங்கள் சட்டன்னு யாரை சொல்வீங்க? துளி கூட தயக்கமற்று வேரா டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் என்றார். இதற்கு அழகாய் விசிலடித்த லாம்பர்ட், அந்த டாக்டரா? ஹா, என் பட்டியலில் அவரை நான் கடைசியாக தான் நிறுத்தியிருக்கேன் என்றான். வேரா மறுத்து தலையசைத்தார். கிடையவே கிடையாது. 2 மரணங்கள் விஷம் வச்சதால நிகழ்ந்திருக்கு. இது ஒரு டாக்டரை நோக்கித்தான் நீளுது. திருமதி ரோஜர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற வெளிச்சமான ஒரே துப்பு கடைசியில் அவங்களுக்கு டாக்டர் கொடுத்த தூக்க மருந்து. இந்த நிஜத்தை நீங்கள் உதறிட முடியாது பிலிப். ஆமாம் என இப்போது ஒப்புக்கொண்டான் பிலிப். நீங்கள் சொல்கிறதும் நிஜம்தான், அழுத்தம் திருத்தமாக முன்வைத்தார் வேரா. மூளையை பிசக்கி ஒரு டாக்டர் முன்னுக்கு பின் முரணா நடந்த கொலைகள் செஞ்சா அது மற்றவர்கள் அறிந்து கொள்ள ரொம்ப காலம் ஆகும் இல்லையா? ஆப்ரேஷன் தியேட்டர் மரணம் ஒரு கொலையாக இருந்தால் கூட நமக்கென்ன, தெரிஞ்சிடவா போகும்? மேலும் டாக்டர்கள் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறவங்க. இது மன அழுத்தத்தை நிரந்தரமாக தரும் வாய்ப்பு உண்டு. பிலிப் தொடர்ந்தான். இருக்கலாம், ஆனால் அவர் மார்க்ரெட்டை கொன்னிருப்பார்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அவரை விட்டுட்டு மலைமுகுட்டில் நான் தொங்கிக்கிட்டு வந்த மிக மிக கம்மியான நேரம் அவருக்கு அப்படி ஒரு அவகாசத்தை உண்டு பண்ணி தந்திருக்காது. காற்று மாதிரி பறந்து போயிட்டு வந்திருந்தாதான் அது சாத்தியம். அப்படியே அவர் பறந்துட்டு வந்திருந்தாலும் செஞ்ச கொலையின் சுவடே தெரியாமல் பழையபடி சாதாரணமாக இருக்கும் அளவுக்கு அவர் கிரிமினலாக தெரியல. அப்போ அவர் பண்ணியிருக்க மாட்டார். பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. எப்போ? ஜெனரலை போய் லஞ்சுக்கு அழைத்து வர அவர் கடற்கரை வரை போயிருந்த போது. பிலிப் மறுபடியும் சன்னமாய் விசிலடித்தான். அப்போ அவர்தான் அங்கே கொன்னிருப்பார்னு நினைக்கிறீங்களா என கேட்டான். உஃப், பொறுமையற்றவரானார் வேரா. துணிஞ்சி அவர் செயல்படுவதை தடுக்க அவருக்கு வேற என்ன அபாய நிலை இருக்கு? இங்கே மருத்துவம் தெரிஞ்ச ஒரே ஆசாமி அவர்தான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜெனரல் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்லலாம். எதுக்கு இங்கே யாரு? வேராவை மிகுந்த சிந்தனையோடு பார்த்தான் பிலிப். உங்களுடைய புத்திசாலித்தனமான கருத்து இது. எனக்கு இப்போ ஆச்சரியமாக ஒன்று தோணு.